ஆரம்பமாகின்றது கவிதை நேரம் பகுதி 1. சிவதர்சனி அவர்கள் தொடர்ந்து நகுலா சிவநாதன் அவர்கள். கவிதைகள் குறைவாக இருந்தால் நாங்கள் எல்லாத்தையும் முடித்துக் கொள்ளலாம். அப்புறம் அவர் குடும்பங்கோலியத்தோடு அப்படி நாங்கள் செய்து கொள்வோம். நகுலாக்கா குடும்பங்கோலியம் உங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி. சரி, வணக்கம் சிவதர்சினி அவர்கள் வாங்க. உற்சாகமான வணக்கம் வாணிமோன் அவர்களே மற்றும் பாமோ உறவுகள் அனைவருக்கும் சிறப்பான ஒரு பொழுதிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வியாழன் கவிதை நேரத்தோடு எப்படி இருக்கிறோம்? நலமாயிருக்கிறோம். விடுமுறை நாட்கள் தானே, எல்லோரும் வீட்டிலே இருக்கிறோம். நீங்க வளமே எங்கே போறோம் நீங்கள் இல்லையா? நியூ இயருக்கு போறதா வரதோ? நியூ இயர் எங்கட விட்ட வருவினா போறோம். நாங்க சூரிச்சுக்கு நாங்க கிட்டடியில போய் வந்த போன கிழமை ஒரு அளவில் போய் வந்தபடியா இந்த கிழமை வலிக்கிறேன். போகல. ஓகே. நியூ இயருக்கு வர்ற பிறந்த நாள் தானே? அதுக்கு எப்படி வீட்டை கொஞ்சம் கலால வரும் பிறந்த நாள் 16 பெரிய அன்றைக்கு அப்படி என்ன பாப்போம். சிந்தனை முடி ஒரு தரம் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். ஓகே, நீங்க சிந்தனையோடு கோயில போறீங்க. ஒரு தரம் போட்டு விடுங்க. இது போட்டோ போடுறனாலும் போட்டு விடுங்க. ஒரு தரம் போட்டுக்கொள்வோம். நன்றி. இல்லை, நான் சிந்தனை எனக்கு இது ஞாபகம் மறந்து போயிட்டு நாங்கள் வாழ்த்து செய்யிட்டு விட போகிறோம். பிரச்சனை அவரை முனைய சொல்லுங்க. விளைய வரை. சரி, கவிதைகள் கவி பக்கம் செல்வோம். அபிராமி இருக்கிறார். அபிராமி அம்மையார் பாப்பம். நினைக்கல, பிசி லேடி தானே. இல்லை, அவர் 12ஓடையே இல்லை, தேதியோடய அவர் இல்லை. அபிராமி 12 அதான் அவர விடுமுறையோட இல்லையே. கனாடு முதல் எப்படி விட்டுட்டாரு மேடம். சரி, அப்படின்னா பெரியவர்கள் பக்கமாக செல்வோம். நன்றி. நாங்கள் இருப்பதை செய்கின்றோம். சிவதர்சினி அவர்கள் நிற்பார் இன்றைக்கு. உங்கள் குடும்பம் கோரியத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கோ. நகுலா சிவநாதன் அவர்கள். நன்றி. வணக்கம். கவிதை நேரத்திற்காய் உங்களுடன் நகுலா சிவநாதன். மாண்புடன் வருவாய். மார்கழியின் பனித்துளிகள் மண்ணை முத்தமிட கார்கால பொழுதுகள் கருமை கூட்டமாக மாட்டு தொழுவத்தில் உதித்தார் இயேசுவும் காட்டும் விண்ணொளியும் கவலையை மறக்கச் செய்தன. மார்கழி பனித்துளிகள் மண்ணை முத்தமிட கார்கால பொழுதுகள் கருமை முகில் கூட்டமாக மாட்டு தொழுவத்தில் உதித்தார் இயேசுவும் காட்டும் விண்ணொளியும் கவலையை மறக்கச் செய்தன. இயேசுவின் பிறப்பில் தேசம் மகிழ்கையில் வீசுகின்ற தென்றலும் விண்மீனாய் ஒளிர நாதமாய் நல்விடிகள் நன்றாக தெரியுதே, நன்மைகள் நிலைக்கவே நல் ஒளியும் ஒளிருதே. இயேசுவின் பிறப்பில் தேசம் மகிழ்கையில் வீசுகின்ற தென்றலும் விண்மீனாய் ஒளிர நாதமாய் நல்விடிகள் நன்றாக தெரியுதே, நன்மைகள் நிலைக்கவே நல் ஒளியும் ஒளிருதே. மார்கழியின் மகிழ்வில் மலர்ந்திட்ட மாதமே சீர்வண்ண சிறப்புகள் வெற்றே ஊர் போற்ற உலகினில் ஒற்றுமை உயர்வாய் ஒன்றாகும் இந்நாள் நன்னாள், ஒன்றாகும் நன்னாள் இந்நாளே. மார்கழியின் மகிழ்வில் மலர்ந்திட்ட மாதமே சீர்வண்ண சிறப்புகள் வெற்றே ஊர் போற்ற உலகினிலே ஒற்றுமை உயர்வாய் ஒன்றாகும் நன்னாள் இந்நாளே. ஆண்டை நிறைத்திட்ட மார்கழி திங்களே, ஆண்டை நிறைத்திட்ட மார்கழி திங்களே, தீண்டும் துன்பங்கள் திசையெங்கும் பறக்க, தீண்டும் துன்பங்கள் திசையெங்கும் பறக்க மீண்டும் புதிய மார்கழியாய் புத்தாண்டில் ஆண்டோடு வருவாய் வருடத்தை நிறைப்பாய். ஆண்டை நிறைத்திட்ட மார்கழி திங்களே, தீண்டும் துன்பங்கள் திசையெங்கும் பறக்க மீண்டும் புதிய மார்கழியாய் புத்தாண்டில், மீண்டும் புதிய மார்கழியாய் புத்தாண்டில் மாண்போடு வருவாய் வருடத்தை நிறைப்பாய், மாண்போடு வருவாய் வருடத்தை நிறைப்பாய். நன்றி, வணக்கம். நகுலா சிவநாதன் அவர்களுடைய 1792வது கவி வரிகளை கேட்டோம். மாண்போடு வருவாய். அங்க மார்கழி எப்படி விடைபெற போகிறது, மீள அனுப்பி வைக்கிறோம். நீ மீள ஒரு புதிய ஆண்டில் முடிவு நிறைவு திங்களாக நீ வந்து சேருங்க. ஆகவே ஒரு ஆதல் படுத்துறது போல, சரி நீ போட்டு வா, இன்னும் ஒரு முறை ஒரு மார்கழி வரத்தானே போகிறது, அது புதிய ஆண்டிலே வா என்று. அது போல மார்கழியில் என்னென்ன நிகழும் பனித்துளிகள் மண்ணை முத்தமிடுகிறது, கார்கால பொழுதுகள் பெருமை முகில் கூட்டங்களாக தெரிகிறது என்கிறார். அதே போல ஜேசுபாலனுடைய பிறப்பை அங்கே இணைத்து தந்திருக்கிறார். அவர் மாட்டு தொழுவத்திலே பிறந்த அந்த பண்டிகை அதையும் சேர்த்து இந்த விண்ணொளி எங்களுக்கு கவலைகளை மறக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது.
என்று அந்த மாண்போடு வருகின்ற மார்கழியின் சிறப்பை தந்து இயேசுவின் பிறப்பிலே தேசமெல்லாம் மகிழ்ந்துதான் இருக்கிறது, கொண்டாடுகிறது. ஒளிர்வுகள், விளக்குகள், உறவுகளோடு எல்லோருமே கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். வீசுகின்ற தென்றலும் விண்மீனாய் ஒளிர்கிறது, நாதமாய் நல் விடியல் நன்றாய் தெரியுது. எல்லாவற்றையும் இவர கற்பனையோடு இணைந்து ஒரு சம்பவத்தை, ஒரு நிகழ்வை நினைவுபடுத்துவதாக வரிகள் சிறப்பாக இருக்கிறது. நன்மைகள் நிலைக்கவே அந்த ஒளி எங்களுக்கு நன்மைகளை நிலைக்க செய்வதாக அமைந்தது. இதே மார்கழியின் மகிழ்விலே மலர்ந்திட்ட மாதம், இது மார்கழி என்ற பெயரிலே மலர்ந்திட்ட மாதமாய் சீர்வண்ண சிறப்புகள் எல்லாம் பெற்றிருக்கிறது. மார்கழியிலே நிறைய சிறப்புகள் இருக்கிறது, அதில் ஒரு சில கவலைப்படும்படியான விடயங்களும் இருக்கிறது. ஆனாலுமே இந்த மார்கழி என்றால் உலகம் முழுவதுமே அதை கொண்டாடுகின்ற தன்மையை ஊர் போற்ற உலகிலே ஒற்றுமை உயர்வாய் ஒன்றாகிறது இந்த நாள். இந்த ஒற்றுமையை தருகிறதாக உறவுகளோடும் வேலையிடங்களில் இணைபவர்கள், இன்னும் நாடுகளுக்கு நாடு சென்று உறவுகளோடு இணைபவர்களாக ஒரு ஒற்றுமை உணர்வையும் இந்த மார்கழி தந்து விடுகிறது. ஆகவே ஒரு ஆண்டை நிறைத்து விடுகின்ற திங்களாக மார்கழிக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது, ஒரு நிறைவு. இது மார்கழி வந்தாலே தெரியும் உங்களுக்கு புதிய ஆண்டு ஒன்று பிறக்க போகிறது, இவரை அனுப்பி வைக்க வேணும். ஆகவே எங்களை தீண்டும் துன்பங்கள் திசைகள் எல்லாம் பறக்க இதுல கொஞ்சம் முடிக்கிறது. எங்களை தீண்டுற துன்பங்கள் திசையெல்லாம் பறந்து வேறு யாராவது பற்றி கொண்டு அதனால தீண்டும் துன்பங்கள் அழிக்க இல்லாமலே போய்விடட்டும், திசையெங்கும் பறந்துவாம எங்கேயாவது இடத்த போய் எங்கேயாவது விலகி ஓடட்டும். மீண்டும் புதிய மார்கழியாய் புத்தாண்டிலே நீ மாண்போடு கௌரவமாய் வந்து சேருவாய், அதனால நீ பயப்படாத, போயிட்டு வா என்று மார்கழியை அனுப்பி வைக்க. இன்னும் ஒரு 5-6 நாட்கள் அதோடு நாங்கள் இந்த மார்கழியை மறந்து திரும்ப தையிலே கொண்டாட தொடங்கி விடுவோம். மீண்டும் 11 மாதங்கள் கழித்துத்தான் அந்த மார்கழியை திரும்ப கொண்டாடுவோம். ஆனாலும் எங்களுக்கு நாங்கள் அந்த ஒன்றை திரும்பி பார்க்கிற தன்மை இருக்கிறது, இந்த நடந்து வந்த பாதை அல்லது பழகியவர்கள். அப்படி இந்த மார்கழியையும் கூட மனம் இல்லாமல் ஒரு ஆறுதல் படுத்தி அனுப்பி வைப்பதாக இந்த கவிதை அமைந்து சிறப்பாக இருக்கிறது. நம்மள சிவநாதன் அவருடைய சிந்தனைகள் கவிதைக்கு என்னுடைய வாழ்த்து. நன்றி. தொடர்ந்த கவியுடன் வருகின்றார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். வாங்க, வணக்கம். நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். தை பூக்குதே, மாதங்கள் 12 ஆனதே, மகிழ்ச்சியும் மனதுக்குள் பொங்கியே. மாதங்கள் 12 ஆனதே, மகிழ்ச்சியும் மனதுக்குள் பொங்கியே. மழையுடன் குளிரும் வந்திடவே தை மாதம் மீண்டும் முடிவானதே. மழையுடன் குளிரும் வந்திடவே தை மாதம் மீண்டும் முடிவானதே. புதிய வரவு தையுமாய் பிறந்திட புது பொருளால் செலவும் கூடவே. புதிய வரவு தையுமாய் பிறந்திட புது பொருளால் செலவும் கூடவே. புத்துணர்வு வரவழைத்து நாமும் புதிய படைப்பும் படைத்திடலாமே. புத்துணர்வு வரவழைத்து நாமும் புதிய படைப்பும் படைத்திடலாமே. பட்டாசு சத்தத்துடன் தை பிறக்குமே, பரவசத்தில் மக்கள் குழாம் நிற்குமே. பட்டாசு சத்தத்துடன் தை பிறக்குமே, பரவசத்தில் மக்கள் குழாம் நிற்குமே. 12 வரும் வரை தெருவினிலே பண்டிகை போல் கொண்டாடும் உலகினிலே. 12 வரும் வரை தெருவினிலே பண்டிகை போல் கொண்டாடும் உலகினிலே. வீடுகள் வீதிகள் எங்குமே விளக்குகள், விற்பனைக்கு போட்டி ஓடும் பொருட்கள். வீடுகள் வீதிகள் எங்குமே விளக்குகள், விற்பனைக்கு போட்டி ஓடும் பொருட்கள். தை பிறக்கவே புது புது அறிமுக விநியோகம், உருவாக்கும் பல படைப்பின் விவேக உத்வீகம். தை பிறக்கவே புது புது அறிமுக விநியோகம், உருவாக்கும் பல படைப்பின் விவேக உத்வீகம். ஆரோக்கியமான புத்தாண்டாய் பிறக்கவே ஆயுள் குறுகாமல் பலருக்கும் நீடிக்கவே. ஆரோக்கியமான புத்தாண்டாய் பிறக்கவே ஆயுள் குறுகாமல் பலருக்கு நீடிக்கவே. ஆனந்தமாய் அனைவருக்கும் பிறக்கவே அவனியில் மகிழ்ச்சி நிலைக்கணும். ஆனந்தமாய் அனைவருக்கும் பிறக்கவே அவனியில் மகிழ்ச்சி நிலைக்கணும். நன்றி, வணக்கம். செல்வி நித்யானந்தன் அவர்கள் தை பூக்குதே 694வது வரி கவி வரிகளோடு ஒருவர் மார்கழியை அனுப்பி வைத்தார், இவர் தை பூத்து இருக்கிறது என்று வரவேற்றார். ஆகவே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய கவிதைகளாக அமைந்து விடுகிறது. தை பூக்குதே, அழகாக விரியுதே, மலருதே, தை பிறக்குதே, தை பூக்குதே என்று கவிதைகளுக்குள் தான் எப்படியெல்லாம் அழகாக வர்ணிக்க முடியும். தை பூக்குதே, மாதங்கள் 12 ஆனது. எல்லோருக்குமே அந்த வகை பிடிப்பு தெரியும். அதிலே மகிழ்ச்சியும் மனதுக்குள் பொங்கிய மழையுடன் குளிரும் இந்த காலகட்டம். தை மார்கழியிலிருந்து தை மாறி அப்படியே குளிரோடு மழையும்
இணைகின்ற காலமாக தை மாதம் மீண்டும் முடிவானது. பிறக்க போகிறது என்று முடிவாகிவிட்டது. ஆகவே யாருமே இது பிறக்குமா பிறக்காதா வருமா என்று சந்தேகப்பட தேவையில்லை. தை பிறக்க போகிறது, அது முடிவாகி விட்டது. புதிய வரவு தையுமாய் பிறக்கிறது. எங்களுக்கு ஒரு புதிய வரவு, சந்தோஷம் தானே. எங்கேயுமே ஒரு புதுசாக ஒன்று வர போகிறா நிறைய எதிர்பார்ப்பு. ஏற்கனவே ஒரு தை பிறந்ததுதான், அது இப்ப பழசாயிட்டு. இனி புதிதாக ஒரு வரவு தையாக பிறக்க இருக்கிறது. புது பொருளால் செலவும் கூட, ஆனாலும் கொஞ்சம் செலவுகளும் வரத்தான் போகிறது. புதிதாக பொங்கல்ல இருந்து விழாக்கள் எல்லாம் வர போகிறது. அப்ப நாங்கள் புதுசாக எல்லாத்தையும் வாங்க போகிறோம், கொஞ்சம் செலவும் தான். அத்தோடு புத்துணர்வும் நமக்கு வந்து சேருகிறது. புதிய படைப்பும் படைக்கலாம். நாங்கள் நிறைய படைத்து கொண்டே இருக்கலாம், படைப்பாளர்கள் தொடர்ந்து படைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள். தையில் இருந்து இன்னும் புதிதாக எங்களுக்குள் எழுச்சிகள் வரும் என்கிற பட்டாசு சத்தத்துடன் தை பிறக்குமே பரவசத்தில் மக்கள் குழாம் நிற்கும். பட்டாசு கொளுத்தி அந்த தையை வரவேற்கின்ற அந்த நேரத்திலே எங்களும் மனங்களும் மக்களின் மனங்களும் பரவசத்தில் கூடி நிற்கும். 12 வரும் வரை தெருவினிலே நான் யோசிச்சது கூட 12 வரும் வரை தெருவில் நிற்கினேன்டா. அது 12 மணி பிறந்து இப்ப வருஷம் பிறக்க மட்டும் அன்று எல்லாரும் வெடியில கொளுத்தி வாசல் வெளியில இருந்து வேடிக்கை பார்த்து அந்த கடைசி வினாடி அவர்கள் இப்படியே இந்த 11, 55, 56, 57 போய் 12 எல்லாம் சேர்ந்து ஒரு சந்தோஷமாயிட்டு வந்து சேருவின. ஆகவே 12 வரும் வரை தெருவினில நின்று இதை பண்டிகை போல் கொண்டாடும் உலகம். பண்டிகை தான் இது, வருஷம் 1 அது உலகம் முழுவதுமே கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகையாகி போய்விட்டது. வீடுகள் வீதிகள் எங்குமே விளக்குகளோடு இருக்கும். இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல இருக்கிற விளக்குகள் அப்படியே தொடர்ச்சியாக தை பிறக்க வருஷம் முடியும் மட்டுமே அந்த அப்படியேதான் எல்லா இடம் இருக்க போகிறது. விற்பனைக்கு போட்டி போடும் பொருள், விற்பனைக்கான இந்த புது வருஷத்துக்கு இன்னது வாங்க போறோம், அதை வாங்க போறோம், இது வாங்க போறோம் கொஞ்சம் வித்தியாசமாக எல்லோரும் புது வருஷத்துல கொஞ்சம் வாங்கத்தான் இருப்போம். தை பிறக்கவே புது புது அறிமுகம் விநியோகம் உருவாக்கும் பல படைப்புகளின் விவேகம் உத்வேகமாகவும் இருக்கு. அதிலே வரவுகள் செலவுகள் எல்லாமே ஒரு உத்வேகத்தோடு இருக்கும் என்கிறார். ஆகவே பிறக்கிற புத்தாண்டு எப்படி பிறக்க வேண்டும் என்பது இவருடைய எதிர்பார்ப்பு என்றார். ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், ஆயுள் குறுகாம எல்லோருக்குமே நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும், ஆனந்தமாக எல்லோரும் வாழ வேணும், அதே நேரம் இந்த பூமியிலே சந்தோஷம் ஆனந்தம் நிலைக்க வேணும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு அவருடைய வேண்டுதலாக அல்லது வாழ்த்தாக எடுத்துக்கொள்ளலாம். தையிலே எல்லோருக்குமே நல்ல வாழ்வு கிடைக்க வேணும் என்றது கவிஞருடைய எதிர்பார்ப்பும் சரி, அவருடைய ஆசீர்வாதமாக கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தையிலே இன்னது நடக்கும், இன்னது பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லோருக்குமே அது ஒரு சந்தோஷமான மாதமாக பிறக்க வேண்டும், ஆண்டாக பிறக்க வேண்டும், மாதத்தோடு சேர்ந்து புதிய ஆண்டாக பிறக்க வேண்டும் என்று மிக சிறப்பாக ஒவ்வொரு வரிகளிலுமே சொற்களை கவனமாக பொருத்தி அழகாக வரிகளை ஆக்கி தந்திருக்கிற மிக சிறப்பான வாழ்த்துக்கள் செல்வி நித்யானந்தர்களே. உங்கள் தாய் கவியும் திடீரென்று பூத்ததாக தெரிகிறது, புத்தம் புது பூவாக படாரென்று பூத்த வடிவம் தெரிகிறது. சிறப்பான வாழ்த்து. ஆனா தை இல்ல தானே, புதிய ஆண்டு சொல்லலாம். தை அது 15 தானே. புதிய அவர் தை என்றது இப்ப நாங்கள் சொல்லி தை எடுப்போம். தமிழ் தை ஆங்கில தைய விட்டுட்டு நாங்க ஜனவரி 1 என்றாலே தை தானே, ஜனவரி 1 மாதங்கள். ஆமா, அப்படி வாழ்த்துக்கள். சிறப்பான போட்டி போடும் கடைகள். நன்றி, வணக்கம். தொடர்ந்த கவியுடன் வருகின்றார் ரஜினி என்றவர்கள். வணக்கம். சுனாமியின் வடுக்கள் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்றன். சுனாமியின் வடுக்கள். ஆழ்கடலின் அடியில் பூகம்பம் அவனியே நடுக்கம், ஆழிப்பேரலையாய் ஊழித்தாண்டவம். ஆழ்கடலின் அடியில் பூகம்பம் அவனியே நடுக்கம், ஆழிப்பேரலையாய் ஊழித்தாண்டவம். அரக்கனாய் வீடு வரை சென்று இரக்கமின்றியே உடலங்களை இழுத்துச் சென்று, அரக்கனாய் வீடு வரை சென்று இரக்கமின்றியே உடலங்களை இழுத்துச் சென்று, ஆத்மாக்களை ஆழியில் கரைத்து தீரா பசி தீர்த்து ஏப்பம் விட்ட துயர நாள் மார்கழி திங்கள் 26. ஆத்மாக்களை ஆழியில் கரைத்து தீரா பசி தீர்த்து ஏப்பம் விட்ட துயர நாள் மார்கழி திங்கள் 26. அழித்து சென்ற தடங்கள் அள்ளி சென்ற உடலங்கள் எத்தனை எத்தனை, அத்தனையும் ஆறா துயரங்கள். அழித்து சென்ற தடங்கள் அள்ளி சென்ற உடலங்கள் எத்தனை எத்தனை, அத்தனையும் ஆறா துயரங்கள். வளம் சிறக்க வழிகோலி இனம் சிறக்க படகேற்றி தினந்தினம் மடியிலே சுமந்த கடலம்மா. வளம் சிறக்க வழிகோலி இனம் சிறக்க படகேற்றி தினம் தினம் மடியிலே சுமந்த கடலம்மா. சினம் கொண்டு அள்ளி சென்றாயோ மார்கழி திங்கள் 26.
சினம் கொண்டு அள்ளிச் சென்றாயோ மார்கழி திங்கள் 26 இறந்த உயிர்களுக்கு இரங்கலைத் தவிர வேறெதுவும் இல்லை. இறந்த உயிர்களுக்கு இரங்கலைத் தவிர வேறெதுவும் இல்லை. இதுபோல அனர்த்தங்கள் இனிமேலும் வேண்டாமே, இதுபோல அனர்த்தங்கள் இனிமேலும் வேண்டாமே. 20 வருடங்கள் கடந்த போதும் இன்றும் வழிகிறதே எம்பிளியோரம். 20 வருடங்கள் கடந்த போதும் இன்றும் வழிகிறதே எம்பிளியோரம். புதிய கனவுகள் பூக்கட்டும், புத்துணர்வும் பிறக்கட்டும். புதிய கனவுகள் பூக்கட்டும், புத்துணர்வும் பிறக்கட்டும், புத்துணர்வும் பிறக்கட்டும். நன்றி, வணக்கம். ரஜினி என்றவர்கள் ஒவ்வொரு முறையும் யதார்த்தமான நிகழ்வுகள், நடந்த நிகழ்வுகள், அதனுடைய நினைவூட்டல்களாக இவருடைய கவிதை அமையும். சுனாமியினுடைய வடுக்கள் ஆண்டு 20 தாண்டி 20 ஆண்டு நிறைவாகி இருக்கிறது. இந்த வேளையிலே அதனுடைய நினைவுகளை தன் கவிவரிகளும் ஒரு சோகமான நிகழ்வு நடந்து முடிந்து 20 ஆண்டுகள் ஆனாலும் அதிலிருந்து மீள முடியாதவர்கள் இவ்வளவு பேர் இழப்பிலே கவித்துக் கொண்டிருப்பவர்கள் இப்பொழுதும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே ஆழ்கடலின் அடியில் பூகம்பமாய் இந்த சுனாமி அவனியிலே நடுக்கத்தை தந்து ஆழிப்பேரலியாய் ஊழி தாண்டவம் இது அரக்கனாய் வீடு வரை சென்று உயிர்களை இழுத்த சம்பவம். வெளியிலே சென்றவர்களை தவிர வீட்டுக்குள்ளேயே சென்று உயிர்களை பறித்து சென்றது, உடலங்களை இழுத்து சென்றது, ஆத்மாக்களை ஆழியிலே கரைத்து விட்டது, தானாகவே கரைத்து விட்டது. நாங்கள் இயற்கையாக இறப்பவர்களையோ அல்லது திடீரென்று இறப்பவர்களையோ சாம்பல்களைத்தான் நாங்கள் கொண்டு ஆழியில் கரைக்கின்ற தன்மை இருக்கிறது. இது தானாகவே மனிதர்களுடைய ஆத்மாக்களை ஆழியில் கரைத்து விட்டது என்று இவருடைய வரி கொஞ்சம் இடித்துத்தான் சொல்லுகிறது. தானாகவே வலிந்து இழுத்து சென்ற சம்பவமாக இது. கடலுக்கு தீரா பசி, அதனாலே அதை தீர்த்து ஏப்பம் விட்ட ஒரு துயர நாள் இந்த மார்கழி திங்கள் 26. அது மறக்க முடியாத ஒரு வடுவாக இருக்கு. அழித்து சென்ற தடயங்கள், அதுபோல அள்ளி சென்ற உடலங்கள் எத்தனை அது நாங்கள் அந்த காட்சிகள் இப்பொழுதும் கண்முன் விரிகிறது. கண்ணீருக்குள்ளே இவ்வளவு உடலங்கள், இவ்வளவு குழந்தைகள், பெரியவர்கள் என்று இவ்வளவோ இழப்புகள், அத்தனையும் ஆறா துயரங்களாகி இருக்கிறது. வளம் சிறக்க வழிகோலி இனம் சிறக்க படகேற்றி. அழகான வரிகள். வளம் சிறக்க வழிகோலி இனம் சிறக்க படகேற்றி தினம் தினம் அடியிலே சுமந்த அந்த கடலம்மா இவ்வளவு தூரம் உயிர்களை பசியாற்றி வழி தந்து செல்வங்களை கொளிக்க வைத்த அதே கடலம்மா சினம் கொண்டு அள்ளி சென்றது. எப்போ அதுக்கு ஒரு சினம் வந்து விட்டது, அதனால அதை அள்ளி சென்று விட்டது. இதே மார்கழி திங்கள் 26. இறந்த உயிர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? இரங்கலை தவிர வேறு எதுவுமே செய்ய முடியாத நிலையிலே இருக்கிறோம். அதுபோல அனர்த்தங்கள் இனிமேல் வேண்டாம், இப்படியான அனர்த்தங்கள் வேண்டாம். ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி கடந்து செல்கிற போது ஒரு விரட்டித்தான் செல்லும். இந்த மழையும் வெள்ளமுமாக இந்த ஆண்டும் விடையில, இந்த ஆண்டும் ஒரு விரட்டித்தான் சென்றிருக்கிறது. ஆகவே 20 வருடங்கள் கடந்த போதும் இன்றும் நமக்கு நினைத்தால் வெளியோரம் நீர் கசிகிறது தான். இன்று நினைத்தாலும் அந்த நினைவுகள் நம்மை விட்டு நீங்கவில்லை. ஆகவே அதிலிருந்து நாங்கள் மீள எழ வேண்டும் என்றால் எங்களுக்குள் புதிய கனவுகள் பூக்க வேண்டும், ஒரு புத்து உணர்வுகள் பிறக்க வேண்டும் என்று இவர் அந்த நிறைவன் வரியை, ஒரே ஒரு வரியை நம்பிக்கையான வரியாக தந்து மற்ற அத்தனையுமே தீவிரமாக நடந்து முடிந்த சம்பவங்களை நினைவூட்டலாக தந்திருக்கிறார். இதிலிருந்து விடுபட வேண்டும். என்ன செய்யலாம்? மீள எங்களுக்கான புதிய கனவுகள், அதிலிருந்து பாதிக்கப்பட்டவர்கள் மீள் எழும்ப வேண்டும். மீள அவர்களுடைய புத்துணர்வுகள், இதுவரையும் அவர்கள் மெல்ல எழுந்து வந்திருப்பார்கள், எழுந்து விட்டிருப்பார்கள். ஆனாலும் துயரங்கள், இழப்புகளை, சில உயிரிழப்புகளை ஈடு செய்ய முடியும். பொருள்களையாவது ஓரளவு சம்பாதிக்க விடலாம் அல்லது இன்னொரு உதவி செய்து விடலாம். ஆனால் அந்த இழக்கின்ற உயிர்களை எப்படி மீள பெற்றுக் கொள்ளும்? ஆகவே அந்த இழப்புகளில் இருந்து வெளியே வர முடியாமல் உணவு பேர் தவிர்த்துதான் இருப்பார்கள். அவர்களுக்கும் ஒரு ஆறுதல் படுத்தி இனியும் ஒரு முறை இப்படி வர வேண்டாம் என்று மிக சிறப்பாக சுனாமியின் வடுக்கு வந்த நிலத்திலே கவியோடு இணைந்திருந்த ரஜினி. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நாமும் ஒரு முறை இன்றா அந்த நாள் என்பதை எல்லோருமே மீள ஒரு முறை நினைத்து நன்றி. 26 20 வருடங்கள். நன்றி. 20 வருடங்கள் அவங்கட விட்டார். ரோஜித் பிறந்து ஒரு 4-5 நாள், ஒரு குறிப்பிட்ட 10 நாள்ல. அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனி உற்சாகமான வியாழன் கவி வணக்கம். கவி இலக்கம் 2079, சிவதேஷ்ணி ராகவன், சுவிட்சர்லாந்தில் இருந்து. முடிவில் 1. ஆண்டு ஒன்றின் மடிவு அடுத்த அகவை பிறப்பு. ஆண்டு ஒன்றின் மடிவு அடுத்த அகவை பிறப்பு. ஒன்றின் முடிவில் ஒன்று, அதுவே வாழ்வியல் பிரிப்பு. ஒன்றின் முடிவில் ஒன்று, அதுவே வாழ்வியல் பிரிப்பு. கடந்து வந்த பாதையில் கடக்க முடியா சோதனைகள்,
கடந்து வந்த பாதையில் கடக்க முடியா சோதனைகள், முடங்கி போன சிந்தனைகள், முழுமை பெறாத செயல்பாடுகள். முடங்கி போன சிந்தனைகள், முழுமை பெறாத செயல்பாடுகள். பூத்திட காத்திருக்கும் புதிய ஆண்டே உன் மடியில், பூத்திட காத்திருக்கும் புதிய ஆண்டே உன் மடியில், தஞ்சம் கோரி நாம் இங்கு அஞ்சுகம் போலவே தவழ்ந்திடவோ, தஞ்சம் கோரி நாம் இங்கு அஞ்சுகம் போலவே தவழ்ந்திடவோ. காத்திருப்பும் சுகமாகும் கால சுழல்வின் ஆதாரம், காத்திருப்பும் சுகமாகும் கால சுழல்வின் ஆதாரம். முடியாதெழுதிய விதியின் வரி, முடியாதெழுதிய விதியின் வரி, முழுமை பெறட்டும் நீ பிறந்திடுவாய், முழுமை பெறட்டும் நீ புதிதாய் பிறந்திடுவாய். நன்றி, வணக்கம். வணக்கம். சூப்பர். செல்ஃபி எடுத்து ஒன்றின் முடிவில் ஒன்றாக போகிறது. ஆகவே என்ன முடியல எங்களோட வாழ்க்கை. புது ஆண்டிலே எங்கள் வரி தொடரும். வரியா ஆகவே தொடரும். ஆண்டின் ஒன்றின் முடிவாது. நீங்க மடிவு போட்டுக்கிறீங்க. இல்ல அதான் ஒன்றும் மடியுது, பழசு மடிவு. ஓகே, அடுத்தாகவே பிறப்பு. ஓகே ஓகே. ஒன்று இல்லாம போயிடல, இன்னொன்று பிறகு இப்ப 2024 இறந்துட்டாரு தான். இனி எங்கள் கணக்கில் அவர் இல்ல, முடிஞ்ச காலம். மடிவு. இனி ஒன்று முடிவியா இன்னொன்று பிறக்குது என்பது மடிகிறது. சரி, ஓகே ஓகே. மடிவு. அங்க பாருங்க, ஒரு வளையத்தோட முடிவு வந்துடும். இல்ல அதுதான் சொற்களின் நிறைய தமிழ் நீங்க கீழே வச்சிருக்கிறீங்க. ஒன்றின் முடிவில் ஒன்று, அதுவே வாழ்வில் பிரிப்பு. சூப்பர். கடந்து வந்த பாதையில் கடக்க முடியா சோதனைகள், முடங்கி போன சிந்தனைகள், முழுமை பெறாத செயல்பாடுகள். முழுமை பெற இல்லையா? இருக்கா? காத்திருக்கும் புதிய ஆண்டே உன்மடியில் தஞ்சங்கோரி நாம் இங்கு அஞ்சுகம் போலவே தவழ்ந்திடுவோம், தவழ்ந்திடவோம். காத்திருப்பும் சுகமாகும் கால சுழல்வில் சுழல்வின் ஆதாரம் கீழே தெரியுதுல்ல. மற்ற என்ன வீடியோவில் கொஞ்சம் எழுத்துகள் வீடியோவில். ஓகே ஓகே. ஆனால் வரியல். ஆகவே அடுத்த ஆண்டு 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 சொல்லி இந்த அடுத்த கிழமை வருகிறது. அதுவும் அப்போ ஒன்றோடு ஒன்று தொடர்பாகத்தான் இருக்கிறது. நாங்கள் ஒன்றிலே முடிக்கலையே என்றால் இனி அடுத்ததுல தொடர்ந்ததை முடிக்கத்தான் வேணும். அப்போ அடுத்த ஆண்டு எப்படி உண்மை முடிக்க வைக்கும் ஒரு செயற்பாட்டை. ஒரு உண்மைதான். அதை ஒரு சிலர் எடுத்திருப்பார்கள். இந்த வருஷத்திலிருந்து நான் குடிய விடுறேன், அது 2 நாள். அடுத்த முறையும் தான் சொல்லுவார், விட்டதா அது விட்டதா காணாம். அது தண்டவாளம் சொல்லிக்கொண்டே வந்தேன். இந்த வருஷத்திலிருந்து நான் இந்தவருக்கு அடிக்க மாட்டேன், அது தன் அறியாமலே இருக்கு. மகப்பையோ ஏதோ உண்டு. அதுதான் பழகி ஏதோ கொஞ்சம் கஷ்டம் தானே, மாற்ற முடியாது. கஷ்டம்தான். ஒருவர் சொல்லிக்கொண்டே வந்தார், இல்லை இந்த வருஷத்துலேருந்து நான் ஸ்மோக் போட போகிறேன், நான் வருஷத்துலேருந்து ஸ்மோக் போட போகிறேன். பார்த்தா அது இருக்கிற போல தெரியுது, தவிர ஒன்று கூட குறைஞ்சதா. அதுதான் என்ன அதுக்கு ஆண்டை பார்த்து கொண்டிருப்பேன். அந்த வினாடியே விட்டுட்டு ஓட மாட்டேன். சில வேளை அது நீ அந்த பேச்சுக்களே கேட்க சில வேளை இவையில கதையும் இல்லை. அது மட்டும் இல்லை, பண்டைக்கு இங்கே இந்த வரைக்குள்ள அங்கே ஒருவர் வாங்க சொல்லி தாரவர். ஆனால் உண்மையில யோசிச்சு பார்த்தா அது பிரயோசனமாக இருந்தால் பரவாயில்ல. அது பிரயோசனம் என்றதை விட பக்கத்துல இருக்கிற முன்னுக்கு பின்னுக்கு இருக்கிற வேலை, அது வெளியில நிக்கிற சமூகம், இந்த சூழல் எல்லாத்துக்குமே தீங்கு. ஆனா அவையால வெளியில வர முடியாதுன்றது வரல பிரச்சனை இல்லை. அவர்கள் ஊதி தள்ளிட்டு வெளியில உன் வழியா அந்த பூ உள்ள கிடைச்சாலும் கொஞ்சம் பிரயோசனப்படும். அதுவும் இல்லை, அதையும் வெளியில ஊதி ஊதி விட அந்த தன்மை இல்லாத வைக்க அது எவ்வளவோ ஒரு என்ன அதை எடுத்து பெரும் கொடுமைதான். நான் நினைக்கிறேன் இது ஆக ஒரு சாபக்கேடு மனிதர்களுக்கு. இல்ல அந்த காசு கரியாகிறது ஒரு விஷயம் இதுதான். அதுல தெரியல, அது கரையும் புகையுமாய் போய் அதான் புகையும் அப்படியே போய் அது தனக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தி மற்றவனும் வருத்தத்தை ஏற்படுத்தி அந்த காசை அது அவையா உணராத வகையிலும் இன்னொரு ஜீவன் இன்னொரு மனுஷருக்கு துன்பம் பெறுது, குழந்தைக்கு எடுக்கின்றது அவை உணராத வகையிலும் நாங்கள் மற்றவரை பற்றி யோசிக்கிறதே இல்லை. மற்றவரை பற்றி இப்படிப்பட்டவர் யோசிக்கிறதே இல்லை. இப்போ குடிகாரனா நினைச்சா அவ்வளவு பிரச்சனைகள் தீர்க்கலாம், அப்படி இல்லை. தங்கறது இதெல்லாம் சுயநலம் பண்ணா சொல்லலாம். சுயநலத்தின் உச்சக்கட்டம் தங்களை அவ்வளவு சந்தோஷத்துக்குள்ள வச்சிருக்கணுமோ அல்லது அந்த ஒண்ணு பின்னாடி தங்களை இப்படி வச்சிருக்கணும்ன்றது முழுமையான சுயநலம் தான். சில விஷயங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு கோவங்கள் தான் இருக்கு. அதுவும் சிலர் வெளியிலேயே ஊதிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடைசியும் வீட்டுக்குள்ளே இல்லை. அவர் எங்கே போனாலும் வெளியெல்லாம் வீட்டையும் வெளியில தான் எப்படி குளிரண்டாலும். இன்னொரு இருக்கிற பிரான்ஸ் போனாலும் அது வீட்டு டொய்லெட்டுக்கு இல்ல வீடுகளுக்குள்ள அது சரியான மோசமா இருக்கும். அது என்ன சொல்லுவீங்கன்னா
சில விட பாத்ரூம்களுக்கெல்லாம் அது காவி காட்டி தங்களுக்கு ஒன்றுக்கு அவசரத்து போயிடலாம். அப்ப அப்படி அவை ஒரு ஆளை காட்டி தனியா வீடு காட்டி ஒன்றுக்கு ரெண்டு நீங்க போட்டு தனியாக வெளியில் ஒன்றை கட்டிட்டு இருங்க. உண்மையில் மற்றவர்கள் வாழ வேண்டியாக்கள் அது காலையில் அதுக்குள்ளே போனால் உண்மையில வயத்தப்படட்டும் சுற்றியா அது பழக்கத்தை அதை விட அந்த கொஞ்ச நேரத்துக்கு கூட அது இந்த மனம் வித்தியாசம் இன்னும் வேறு. பிறகு சமையலறைக்குள்ள ஒரு தட்டி போட்டு வைப்பாரு என்ன ஆனா சரி. இங்கு பார்த்தால் இந்த பெண்கள் அம்மா வேறு நாட்டுக்காரர் இல்ல, இந்த சுவிஸ்காரை விட வேறு நாட்டுக்கார வெள்ளையர்கள் அத்தனை பேருக்கும் அந்த பழக்கம். அது எவ்வளவு கியூடெக்ஸ் பூசி லிப்ஸ்டிக் எவ்வளவு அழகா இருப்பினும் ஹேண்ட்பேக்கள் எல்லாம் அதுக்குள்ள லைட்டரும் இதுவும் அது அதுதான் அப்படியே இருக்க வேணாம். இவ்வளவு பக்குவம் பாக்குறீங்க, இவ்வளவு அழகா எல்லாம் செய்யறீங்க, இது உங்களுக்கு அசிங்கமா தெரியல. இல்லை நாங்கள் இந்த நாட்டார் சொல்றது, ஆனா நம்மவர்கள் நிறைய பேர். ஆமா, அப்பதான் வேறொரு நிறைய கூட நாட்டவர்கள் இல்ல இல்ல இருக்கு இருக்கு அது குறைவு இந்த அளவுக்கும் பெருசா இல்ல. உங்களோட பக்கம் பார்க்க இல்ல, ஆனா எங்கட பக்கம் அப்படியே தெரியும் நம்ம அவர்கள்னு சொல்லி நல்லபடியா டீசெண்டாக அழகாக ஆஃபீஸு வீட்டை உடுப்பெல்லாம் போட்டுக்கொண்டு விளக்கார ரேஞ்சராக நின்று இதெல்லாம் வச்சு கொண்டு வழியாக போய் ஸ்மோக் பண்ணுறாரு அன்றைக்கு ஒரு பேர் பார்த்துட்டே போனேன். ஓகே உலகம் எல்லாம் போகுதுன்னு சொல்லி பப்ளிக்கலாம் அது அவருக்கு நல்லா தெரியும். விதேஷனிடம் அவர் சில விட அவர் இங்கே இருக்கிறாரு எனக்கு நான் யார் நீ பிரச்சனை இல்லை ஸ்டைலுக்கு பார்த்து பழக்கத்தை அது எங்களை ஆண்கள் இருக்கு பெண்கள் குறைவு. சரி ஊர்ல வயது முன்னவே அங்கங்க சுருட்ட பார்த்து நான் இங்க வந்து அதையும் கொண்டு வந்தா இளம் சந்ததிகளுக்குள்ள அதுகளை கொண்டு வர்றது இன்னொரு காசு காசைத்தான் யோசிக்கிறேன். நீங்கள் சரி உங்களுக்கு நீங்கள் அது சரியானு செய்யுங்கோ, ஆனால் அந்த காசை சேர்த்து மணிக்கு வச்சுக்குள்ள உண்மையிலே போட்டு அது ஒரு வருஷம் முடிய பார்த்தாருன்னா அவர்களே ஆடி போவார்கள். இவ்வளவுக்கு நான் பார்த்துருக்கிறேன் நான் சொல்லி உண்மைதான். ஆனால் அதை விட அவைக்கு தேவை அந்த நிமிஷம் சந்தோஷம், அந்த நிமிஷம் சந்தோஷம். அதுதான் சரி. உங்கள் கவியை இங்கே வந்துட்டோம். சிறப்பான வரிகள். நன்றி நன்றி. சிறந்த கவியோட வருகின்றார். காலை உற்சாவணக்கம் கலைவாணி மௌனுக்கு நடாமுகநூர்களுக்கு எனக்கு பாமுஜி தியானி வியாழனுக்கான கவிதை நீரம் 1971 ஆக்கமாகும். மனித வாழ்க்கை மாற்றம். பூத்து காய்த்து கனியாகையில் புகழோடு இளமை மனம் வீசும். நோய் வந்து தீரது புகையில் பேயாக வந்து தினம் வாட்டும். மருந்துணவாகி விழுந்தாழ்கையில் மனதோடு இன்பம் உறவாகும். தேராக ஒருவர் பிரிய போகையில் மனந்தாங்காது நிலைமை சாயும். உழைத்து பதவியேற்று பணமாகையில் பண்ணோடு வாலிபம் மாற்றம் பெறும். கண்ணாகி கருத்தாகி செயலாகும் போது காவியம் இளமைக்கு வசமாகும். மண்ணோடு உள்ள சிதைவாகும் போது மனம் உடைந்து கனிந்தே போய்விடும். நல்லதாகி நாடு உயர்வாழ்கை நாட்டின் பெரும் தலைவர் முதன்மையாகும். நாளாகி நரைத்து நலிவாகும் போது நாளும் முடிந்ததென ஓய்வாகும். நன்றி, வணக்கம். நலிவாகும் போது நாளும் முடிவாகி ஓய்ந்து போடும் என்கிற ஜெயநரசன். ஏன் ஜெயநரசன் வரிகளை இங்கு பதிவிடலாம் வீடியோ போட்டிருந்தாரு வரிகளை பிறப்பின் புதுமை சென்ற வாரம் தான் இந்த வாரம் போடல இல்ல. ஆனா திகாதி வந்து இல்ல போட்டிருப்பார். இப்ப இவர் ராணி சம்பந்த 19 அப்படி போன வாரம் போட்டாரு. பிறப்பின் புதுமை என்ற உற்சாவணக்கம் கலைவாணி மௌனுக்கு நடாமுகநூர்களுக்கு எனக்கு பாமுஜி தியானி வியாழனுக்கான கவிதை நீரம் 1971 ஆக்கமாகும். மனித வாழ்க்கை மாற்றம். மனித வாழ்க்கை மாற்றம் மாற்றம் அதுதான் பழைய கவிதை தான் கிடக்கும், சென்ற வாரத்தில் தான் கிடக்குது. அப்ப வரி போட இல்லையா? இல்ல வரி போட. அப்ப நான் ஒரு தரமா நிற்கிறேன் அப்படின்னா. ஆமா. ஓகே. காலை உற்சாவணக்கம் கலைவாணி மௌனுக்கு நடாமுகநூர்களுக்கு எனக்கு பாமுஜி தியானி வியாழனுக்கான கவிதை நீரம் 1971 ஆக்கமாகும். மனித வாழ்க்கை மாற்றம். பூத்து காய்த்து கனியாகையில் புகழோடு இளமை மனம் வீசும். நோய் வந்து தீரது புகையில் பேயாக வந்து தினம் வாட்டும். மருந்துணவாகி விழுந்தாழ்கையில் மனதோடு இன்பம் உறவாகும். தேராக ஒருவர் பிரிய போகையில் மனந்தாங்காது நிலைமை சாயும். உழைத்து பதவியேற்று பணமாகையில் பண்ணோடு வாலிபம் மாற்றம் பெறும். கண்ணாகி கருத்தாகி செயலாகும் போது காவியம் இளமைக்கு வசமாகும். மண்ணோடு உள்ள சிதைவாகும் போது மனம் உடைந்து கனிந்தே போய்விடும். நல்லதாகி நாடு உயர்வாழ்கை நாட்டின் பெரும் தலைவர் முதன்மையாகும். நாளாகி நரைத்து நலிவாகும் போது நாளும் முடிந்ததென ஓய்வாகும். நன்றி, வணக்கம். நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். மருந்தை உணவாகி விடுகிறது, அதிலே மாற்றம் ஏற்பட்டு விட்டால் வாழ்க்கையை சிறப்பாகி விடுகிறது.
பிரிந்து போகிற போது அந்த பிரிவு துயரை தந்து விடுகிறது. உழைப்பின் சிறப்பை தந்திருக்கிறார். அதே நேரம் நாட்டினுடைய தலைவர் மாற்றங்களும் அது அழகான மாற்றங்களை தந்து விடுகிறது. மண்ணோடு உயிர் பிரிந்து போகையில் அது மனதோடு மாற்றம் கவலை என்ற மாற்றம் தந்து விடுகிறது. நாட்டின் தலைமையும் மற்றும் முதுமைகளையும் பற்றி சிறப்பாக நாட்டின் முதன்மையை பற்றி தந்தினார். முதல்வர் அப்படி மாறுகிற போது நாட்டினுடைய அத்தனை விஷயங்களும் மாறி போய்விடுகிறது. ஆகவே மாற்றம் என்பது ஒரு மனிதனில இருந்து, நாடில இருந்து, வீட்டில இருந்து, உணவில இருந்து, இழப்பில இருந்து எல்லா விடயத்திலுமே மாற்றம் நுழைந்து போகிற போது அது ஒரு பெரும் மாற்றத்தை தந்தது. அதுல முக்கியமான விஷயத்தை தொட்டு சென்றது மருந்துகளை அதிகம் உட்கொள்கின்ற போது அதுதான் உணவாக போய்விடுகிறது. அதிலிருந்து நாங்கள் விடுபட்டு போனோமானால் வாழ்க்கையில ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை ஒரு நல்ல வளத்தை கண்டு கொள்ளலாம் என்கிறார். ஆகவே நிறைவின் போது ஒரு சுகமான விடயத்தை தந்திருந்தார். இழப்புகளின் வேலைகள் வருகிறோம், அதுவும் வாழ்க்கையில ஒரு பெரும் மாற்றத்தை தந்திருக்கிறது. உங்களுக்குள்ளே ஒரு சோகத்தை சோர்வை தந்து விடுகிறது. இவை அத்தனையுமே ஒரு மாற்றம். நான் நினைக்கிறேன் இந்த ஆண்டு மாதம் மாறி ஆண்டு மாறுகிற போது இவருக்கு அது மாற்றம் என்ற தலைப்பு இவருக்குள்ளே பட்டு தெரித்ததாக தெரிகிறது. ஜியா நடேசன் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஒரு மாற்றங்களும் மனதோடு பேசி நன்றி. இப்போ நாங்கள் வரிக்கவிகளுக்குள் செல்வோம். அதில் ஒரு திரேசனா வீடியோ அனுப்பீங்க? வீடியோ இல்லை திரேசனோட. சரி, ஒரு திரேசன் இருக்கா, மற்ற ஜபாசதியும் இருக்கா? இல்லை, அவரெல்லாம் 19ஆம் தேதி போட்டு கிடைக்கே. ஜபாசதி இப்பதான் போட்டுக்கிறேன். இல்ல, சுனாமி பேரில் இப்ப போட்டிருக்கிறேன். ஓகே, நான் மற்றதை பார்க்குறேன். அவர் இருக்கிறார். ராணி சம்பந்தர் அவர்கள். மற்றது ராணி சம்பந்தத்துல நான் சென்ற வாரம் யோசிச்சேன் 26. ஆனா அவர் வீடியோ போட இல்லை. 19-12 போன கிழமையா. ருத்ரசனா மண்டைக்கு இருக்கு, வசந்தாக்கா மண்டைக்கு. அடுத்தது தாய் போக்குது, மனம் போன போக்கில் தான் ராணி சந்தா போன. அப்போ இதெல்லாம் போன கிழமை போன வாரம் தை புக்குதுல இருந்து தொடர்ந்தது இந்த வாரம். ஆகவே ஜெபாசிரியும் ஒரு திரேசன். அப்ப நேவிஸ் பிலிப் சார் நீங்க எழுதுன்னு சொன்னீங்க, காண இல்லையே. அதான் நினைக்கிறேன் அவர் வீடியோவா போட்டாரா. போன வாரமும் வீடியோ என்னுடைய இப்பதான் எழுதி கொண்டு இருக்கிறேன். எழுதி கொண்டு இருக்கிறேன். முடிச்சுட்டு வாருங்க, நாங்கள் இந்த 2 கவிதையை முடிக்கிறோம். ஓடி வாருங்க உங்க குரல்லையே. அப்போ நாங்கள் ஜெபாசிரியை பார்ப்போமா? சுனாமி பேரலை என்ற தலைப்படுத்தி ஜெபாசிரி தெய்வீகன் தந்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். வியாழன் கவிதை. ஜெபாசிரி தெய்வீகன், கனடாவிலிருந்து. கவி இலக்கம் 45. சுனாமி பேரலை. 20 வருடமானாலும் இதயம் மறக்குமா இழப்பின் வெளியை இமைக்கும் நொடியில். 20 வருடமானாலும் இதயம் மறக்குமா இழப்பின் வெளியை இமைக்கும் நொடியில். காலனாய் மாறி கண்மணிகளை காவினாய் கதறல் கேட்கலையா கடலே உனக்கு. காலனாய் மாறி கண்மணிகளை காவினாய் கதறல் கேட்கலையா கடலே உனக்கு. தரங்கம் பாடி நீ எனவும் தருவாய் உணவெனவும் நத்தார் களிப்பில் இருக்க நாசமானதை மொத்தமும். தரங்கம் பாடி நீ எனவும் தருவாய் உணவெனவும் நத்தார் களிப்பில் இருக்க நாசமானதை மொத்தமும். ஆழி பேரலையே அள்ளி சென்றவரை அடையாளம் காட்ட. ஆழி பேரலையே அள்ளி சென்றவரை அடையாளம் காட்ட அவள் தாயை காணும். அடையாளம் காட்ட அவள் தாயை காணும். எத்தனை இழப்பு மினம் கொள்ள நித்தமும் அமைதியேனோ நீ மொத்தமாய் பதில்தா. எத்தனை இழப்பு மினம் கொள்ள நித்தமும் அமைதி ஏனோ நீ மொத்தமாய் பதில்தா. நன்றி வணக்கம் என்று நிறைத்திருக்கிறார். ஒரு இழப்பின் வெளியில் குழந்தையை அடையாளம் காட்ட, பிள்ளையை அடையாளம் காட்ட, தாயே இல்லாத நிலை. ஏனென்றால் அது அந்த நீருக்குள்ளே இழுத்து செல்லுகிற போது உடலங்களின் வடிவங்கள் மாறி அகோரங்களாக இருக்கிறது. அது யாருடைய உடலம் என்று காட்டுவதற்கு கூட அதுக்கு உரித்தானவர்கள் இல்லாத ஒரு சோகமான நிலையாகும். 20 வருடமானாலும் இதயங்கள் மறக்க முடியாத இழப்பின் வேலையை அந்த நொடி பொழுதில் தந்து போனாய். நீ காலனாய் மாறி கண்மணிகளை காண அடுத்த சந்ததி பிள்ளைகள் எவ்வளவு குழந்தைகளை நீ காவி சென்றாய். கதறல் கேட்கலையா உனக்கு. அந்த உயிர்களை நீ காவு கொண்டு போகும்போது காவி கொண்டு போகும்போது எவ்வளவு கூக்குரல் இட்டு இருப்பார்கள், எவ்வளவு வேதனைப்பட்டு கத்தி இருப்பார்கள். அது கூட உன் காதில் விடவில்லையா என்று வேதனையோடு கேட்கிறேன். தரங்கம் பாடி நீ அந்த கடலை எல்லாம் பாடுவார்கள். தரங்கம் பாடி இந்த இங்கே ஒரு பாடல்ல இந்த வரி
சொல்லு தரங்கம்பாடி நீ உன்னை இப்படி புகழ்ந்திருந்தார்கள் தருவாய் உணவெனவும் நீ எல்லாவற்றையும் தரக்கூடியவள், உணவை கூட தரக்கூடியவள். அதே நேரம் ஒரு கழிப்போடு மகிழ்ச்சியிலே நத்தார் வருகிறது என்ற கழிப்பினிலே இருக்கின்ற போது அத்தனையும் நீ நாசமாக்கிறது. ஆகவே நீ அள்ளி சென்றவரை அடையாளம் காட்ட தாயை கூட நீ விட்டு வைக்கல. எத்தனை இழப்புகளை மினம் எதிர்கொண்டிருக்கிறது. நித்தமும் அமைதி ஏனோ நீ மொத்தமாய் பதில். நீ ஏன் பேசாம இருக்கிற, என்னத்துக்காக அப்படி செய்தாய் என்று இன்று வரை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நீ பதில் தராமல் அமைதியாக இருக்கிறாய் என்று கோபமாக முடிச்சிருக்கிற. அப்போ இந்த ஒரு துயரத்தை தந்த நீ அதுக்கு காரணம் என்ன? கடல் தாய் பொங்குவதற்கு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கிறது. சரி, அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லலாம். பூமி தாயின் சுமை கூடி விட்டதோ, அதனால கொஞ்சம் பேர் இறக்க வேண்டும். அதாவது ஒரு வெள்ளத்திலேயே ஒரு கப்பல்ல போகிற போது, படகுல போகும்போது 10 பேர் போயினும் 5 பேர் இறக்கினாதான் படகு சரியாக போய் கொள்ளும், இல்லை என்றால் படகை கவிழ்ந்து விடும் நிலை வரும் என்ற ஒரு சில நாங்கள் படங்கள்லயோ சில இலக்கிய கதைகளையோ பார்க்கிறோம். யாராவது இறங்க வேணும். அப்ப அது யாராவது இறங்குங்கன்னா நாம இறங்க முடியாது. அதுவாக உண்மை சிலரை தெரிவு செய்து உங்களுக்கு காலம் முடிந்து விட்டது, உங்களுக்கு விதி முடிந்து விட்டது என்பது போல சில குறிப்பிட்டவர்களைத்தான் அடையாளம் பிடிச்சு கொண்டு போகுதோ அது ஒரு பக்கமான ஒரு அழிவாக இருக்கிறது, இயற்கையின் அழிவாக. ஆகவே இதுக்கும் நிறைய விஷயங்கள் நாங்கள் நிறைய படிக்கவில்லை, அறியவில்லை. அதற்கும் கதைகள் நிறைய சொல்வார்கள், ஏன் இப்படி நடக்குது. இயற்கைக்குள் நாங்கள் சீண்டக்கூடாது, இயற்கை கடலுக்குள்ள அதை இதை குட்டக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். எங்கள் பக்கத்திலும் பிழைகள் நிறைய இருக்கிறது, அதை நாம் இயற்கையை சீண்டக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு சிறப்பான வரிகள் ஜவாசரி தேவியன் அவர்களே சரியான அந்த நாளுக்குரிய நினைவுகளை நீங்கள் எடுத்து வந்தீர்கள். கவிதை வாழ்த்துக்களை கூறு. நன்றி. சிவதர்ஷினி அவர்கள் இருக்கிறார்கள் நிறைவின் கவிதையாக, மற்றும் ஒரு ஆள் எழுதி கொண்டிருக்கிறார். ஆகவே வந்து சேருவார். ஆண்டுகள் 20. நான் நினைக்கிறேன் நேற்று 10 மணி வரைக்கும் யாருடைய கவிதையும் பதிவாயிருக்கிறது, கவிதை. அப்ப எல்லோரும் அதுக்கு பின்னதான் கவிதை கொண்டு வந்து போடுறீங்க. நானே பிந்திட்டு இருக்கிறேன் அந்த பட்டம். அதானே என்ன லீவ் போயிட்டேனே அது சொல்லியும் சிலவள விசியோ தெரியல ஆக்களின் வீடுகள் அப்படி இப்படி லீவு நாள் தானே, அதனால நான் 10 மணிக்கு பிறகு நான் கவிதை போட்டு அப்ப யாருமே போடல. அவர்கள் அங்கே இருந்தது. சரி, ஆண்டுகள் 20. ஈனா ஒரு திரு 2,28,000 பேரை கலிகொண்ட ஆழிப்பிரளி உன் பெயரை சுனாமி என்று அறிந்தோமே. ஆசியாவியை உலுக்கிய சுனாமியே ஆண்டுகள் 20 கடந்தாய். ஆசியாவியே உலுக்கிய சுனாமியே ஆண்டுகள் 20 கடந்தாய். 9 வார குழந்தைக்காக உரிமை கோரிய 9 தாய்மார்கள். 9 வார குழந்தைக்காக உரிமை கோரிய 9 தாய்மார்கள். செய்வதறியாது திகைத்த நீதிமன்றம் மரபணு சோதனை செய்து ஒப்படைத்தது உண்மையான பெற்றோர்கள். மரபணு சோதனை செய்து ஒப்படைத்தது உண்மையான பெற்றோர்கள். ஒன்றே அறியாத குழந்தை பேபி 81. பலரும் கூறும் கதைகளை கேட்டு அபிலாஷ் என்ற பெயருடன் இன்றோ 20 வயது குமாரனாக நலமுடன் வாழ. ஒன்றும் அறியாத அந்த குழந்தை பேபி 81. பலரும் கூறும் கதைகளை கேட்டு அபிலாஷ் என்ற பெயருடன் இன்றோ 20 வயது குமாரனாக நலமுடன் வாழ. அந்த சண்டை பிடிச்சு எல்லோருமே நினைக்க அந்த 9 பேர் தாய்மார் சண்டை பிடிச்சது என்ன தண்டை பிள்ளை அப்படி என்ன? ஆமா ஆமா, அந்த 9 மாத குழந்தைக்கு பலர் போட்டி போட்டது, பலர் வந்து சண்டை போட்டது தெரியும். ஆனா 9 பேர் வந்தார்களா? இப்ப இவருடைய கவிதையெல்லாம் நான் அறிகிறேன். இங்க தேடி இருக்கிறேன் கதைய இங்கே ஒரு இடத்துல இந்த தேடல் இருக்க நானும் கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்கும். குழந்தைக்காக அடிபட்டு நீதிமன்றத்துல ஒரு சரியான பெற்றோரிடம் ஒப்படைத்தது. இன்று 20 வயது அந்த பிள்ளைக்கு. குழந்தை பேபி 81. பலரும் கூறும் கதைகளை கேட்டு அபிலாஷ் என்ற பெயரோடு இன்று 20 வயது பேபி 81. அந்த குழந்தைக்கு நான் நினைக்கிறேன் அந்த செய்தியிலே அப்படி ஆரம்பத்துல போட்டு வந்ததா இது எனக்கு அவர் வந்தா தான் இந்த விளக்கம் தெரியும். அறியாத குழந்தை சொல்லலாம். 2004 நடந்தது 81. அது அந்த அந்த
பேர் ஒன்று அதுக்கு வச்சிருந்தார்கள் நினைக்கிறேன். ஏவி 81. ம். சரி ஒருத்தர சொன்னா கேட்டுக்கொண்டு இருக்கிறவரா இருந்தா அவருக்கு நீங்க இந்த வரலாறு வந்து சொல்லுங்க. பார்த்தீங்களா வந்து பையனை போய் அல்லது என்ன ஏது என்ன சமாச்சாரம் மேலதிகமாக சுனாமி பேரலிலே இவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள் என்பது சரியாக 2,00,000 பேர் இறந்ததாக தந்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் நாங்கள் அதுக்கு புதிதாக சுனாமி என்று அதுக்கு பேரை அறிந்து கொண்டோம். இப்படியான ஒரு ஆழிப்பேரிலே இதுக்கு சுனாமி என்ற பேர் இருந்திருக்கிறது. ஆசியாவிய உலுக்கியது, அதாவது ஆசியா பக்கங்கள்ல பல இடங்களே அது தன்னுடைய கோர தாண்டவத்தை ஆடி இருக்கிறது. இன்று 20 ஆண்டுகள் கடந்து விட்டது. அந்த நேரத்திலே 9 மாத குழந்தைக்கு நடந்த விடயத்தை ஆனா இப்ப அந்த 9 மாத குழந்தைக்கு அந்த தாய்க்கு தெரியாதா இது என்ற பிள்ளை தான். அதுதான் தாய்மார் சங்கடி என்று சொல்லி எல்லாருமே சங்கடி என்று சொல்லி. ஏன்னா அந்த நினைக்க வைத்தியசாலையிலோ அல்லது வீட்டுக்குள்ளேயோ அடையாளங்கள் அதே வரக்கூடிய சான்றுகள் இல்லாத இடத்தை பலரும் உரிமை கோரி தாக்கிட்டான் அது இருந்திருக்கும். தாக்கி தானே 9 வாரம் மண்டைக்குள்ள கிட்டத்தட்ட 2 மாசம் 2 மாசம் இருக்குமோ. 2 மாச குழந்தைதான். ஆனா அந்த அளவுக்கு தங்களோட கையில கிடைச்சால ஒரு குழந்தை போதுமென்ற அளவுக்கு கத்திரே எல்லாவற்றிலும் உண்மையா அவர்களும் தங்கள் பிள்ளைகளை இழந்துதான் வந்திருந்தார்களா ஹாஸ்பிட்டல் வழியே விடம் போய்க்கல அந்த நேரங்கள் காலகட்ட பிள்ளைகள் காணாமல் போனால் அவர்களுக்கு ஒரு இல்ல அதான் அதுக்குள்ள நிறைய போய் நடந்திருக்குமே. நடந்திருக்கும். ஆனா அந்த பிள்ளைக்கு சண்டை பிடிச்ச கதை நானும் அறிஞ்சிருக்கேன். நான் அறிய இல்ல போட்டியோடு கடைசியா சரியான பெற்றோரிடம் கொடுக்கப்பட்டதுன்றது செய்திகளில் வந்திருந்தது. ஆனால் மிகுதி இப்படி ஆழமான விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது. ஆகவே ஒன்றும் அறியாத குழந்தை என்று பலரும் அந்த காலத்தில் அந்த குழந்தையா இருந்திருக்கிறார்கள். இப்ப அதுக்கு 20 வயது. ஆகவே சுனாமியை நினைவுபடுத்துகிற போது சுனாமியோடு சேர்த்து அந்த பிள்ளையையும் நான் நினைவுபடுத்துகிறோம். அவருடைய அபிலாஷ் என்ற பெயரையும் நினைவுபடுத்தியபடி குருத்திரேசன் அவர்கள் சிறப்பான வாழ்த்துக்கள். மேலதிகமான தகவல் நினைக்க முடிந்தால் நிறைவின் பகுதியிலே நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். அடுத்து யாரு வசந்தாக்கா போட்டிருக்காவா? பார்த்தனே ரீஃப்ரெஷ் பண்ணிக்க நம்ம போகணும். எனக்கு வேற இல்லை, நான் பாக்குறேன். இப்போ போட்டிருக்காரு. சரி சரி இருக்கு. வியாழன் கவிதையோடு இணைபவர் வசந்தா ஜெகதீசன். வென்று உயிர் ஆண்டே விழுதறி, வென்று உயர் ஆண்டே விழுதறி, வென்று உயர் ஆண்டே விழுதறி, ஓடி மறையும் ஒற்றை நொடி உருவாக்கும் ஆண்டின் பெயரை பொறி, ஓடி மறையும் ஒற்றை நொடி உருவாக்கும் ஆண்டின் பெயரை பொறி, தினமாய் திகதியாய் திசையங்கும் ஒளி, தினமாய் திகதியாய் திசையங்கும் ஒளி, திருப்பங்கள் பெற்பல பதிகின்ற வழி, திருப்பங்கள் பெற்பல பதிகின்ற வழி, தேடலின் வலுவில் திரட்டிடு மாற்றல், தேடலின் வலுவில் திரட்டிடு மாற்ற தேசமெங்கும் மிளர்கின்ற கூட்ட, ஓடும் நதியாய் கலக்குது உலகு உறைந்துள்ள பொக்கிசம் மாபெரும் அறிவு, ஓடும் நதியாய் கலக்குது உலகு உறைந்துள்ள பொக்கிசம் மாபெரும் அறிவு, மனிதத்தின் சக்தியே மாற்றத்தின் இணையம், மனிதத்தின் சக்தியே மாற்றத்தின் இணையம், மறுபடி மறுபடி வளர்ச்சியின் இமயம், மறுபடி மறுபடி வளர்ச்சியின் இமயம், தாக்குண்டு தகர்ந்தாலும் தனியாது வேகம், தாக்குண்டு தகர்ந்தாலும் தனியாது வேகம், தரணியின் வெற்றியை தாங்குகின்ற நுட்பம், தரணியின் வெற்றியை தாங்குகின்ற நுட்பம், மின்னாகி மிளிருமே வேகத்தின் அறிவு, மின்னாகி மிளிருமே வேகத்தின் அறிவு, விழுதாகி விளைவதே விண்ணியலாய்வு, விழுதாகி விளைவதே விண்ணியலாய்வு, எண்ணற்ற ஏறுபடி இசைந்தோடும் ஆண்டே, எண்ணற்ற ஏறுபடி இசைந்தோடும் ஆண்டே, எந்நாளும் உன்வாழ்வு உயர்கின்ற மகுடம், எந்நாளும் உன்வாழ்வு உயர்கின்ற மகுடம், ஏன் தானோ இறுதியில் இல்லாது விலகும், ஏன் தானோ இறுதியில் இல்லாது விலகும், எம்பாழ்வும் உன் போல உதிர்கின்ற ஒன்றே, எம்பாழ்வும் உன் போல உதிர்கின்ற ஒன்றே, ஏற்றங்கள் இறக்கங்கள் எண்ணற்ற கணக்கு, எம்பாழ்வும் உன் போல உதிர்கின்ற ஒன்றே, ஏற்றங்கள் இறக்கங்கள் எண்ணற்ற கணக்கு. நாம் மாதத்தோடு வென்று உயர்ந்த ஆண்டு அது விழுதறிந்து செல்ல போகிறது. கடந்து சென்றாலும் அதனுடைய ஆண்டினுடைய விழுதுகள் அது இந்த மண்ணிலை விட்டுத்தான் செல்லுகிறது. ஆகவே எம்வாழ்வு உன் போல உதிர்கிற ஒன்றுதான், எம்வாழ்வு மட்டும் நிலைத்திருக்க போவதில்லை. நீ எப்படி ஆண்டு ஒன்று மாறி போகிறாய், நீ இல்லாம போகிறாய், அதுபோல எம்வாழ்வு ஒரு காலத்தில் உதிர்ந்துதான் போகிறது.
ஆகவே நீ இவ்வளவு என்னென்னெல்லாம் சிறப்புகளை நீ கொண்டு வந்திருக்கிறாய். ஓடி மறையும் ஒற்றை நொடியோடும் உருவாக்கும் ஆண்டின் பெயரை நீ பொறித்து விடு. உருவாக்கும் ஆண்டாக இந்த ஆண்டை நாங்கள் கடந்து சென்றாலும் அந்த ஆண்டுக்குரிய பெருமை உருவாக்கும் ஆண்டாக அதுக்கு பெயர் சூட்டி தினந்திகதியாய் திசையங்கு நீ ஒளிந்திருக்கிறாய். பல திருப்பங்களை பதிவாக்குகின்ற ஒரு வழியாக இருந்திருக்கிறது இந்த ஆண்டு. அதே நேரம் இந்த ஆண்டில் எத்தனை சிறப்புகள், தேடலின் வலிவிலே இவ்வளவு திரட்டுகின்ற ஆற்றல்களாகவும் எங்குமே அழகான சொற்களை அழகாக முன்னே ஆற்றல், கூட்டல், உலகு, அறிவு, இணையம், இமியம், வேகம், நுட்பம், அறிவு எல்லாமே சொற்களை ஒன்றுக்கொண்டு ஒன்று தொடர்பு பட்டதாகவும் தந்து மனிதத்தின் சக்தியே மாற்றத்தின் மனித சக்தி இப்போது மாற்றம் பெற்று இணைய சக்தியாகிறது. அந்த மனிதனின் உயர்வுக்கு இணையம் இவ்வளவு வேலை சேர்க்கிறது. மறுபடி வளர்ச்சிகள் இமயம் தொட்டு கொண்டிருக்கிறது. அந்த தூரம் உயர்ந்து கொண்டேதான் போகிறது. வளர்ச்சிகள் தாக்குண்டு தகர்ந்தாலும் அதனுடைய வேகம் அணியாத வேகமாக இருக்கிறது. ஒரு முறை தாக்குண்டா கூட மீள எழுகின்ற ஒரு வேகம் இருக்கிறது இந்த ஆண்டிலே. அதே போல தரணியின் வெற்றியை தாங்குகின்ற நுட்பமாக இருக்கிறது. இன்னும் மின்னோடு மின்னாகி மிளிர்கின்ற ஆற்றலின் அறிவும் விழுதாகி விளைகிறது மின்னியல் ஆய்வில் இவ்வளவு பெருக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது. வேறுபடியாக இருக்கின்ற இந்த ஆண்டு ஏற்றங்களை தந்திருக்கின்ற ஆண்டு. உன் வாழ்வு ஒரு மகுடம் வைத்தது போல நீ இந்த ஆண்டுக்கு நாங்கள் மகுடம் வைத்து அனுப்பி வைக்கிறோம். ஏன் தானோ இறுதியில் இல்லாத விலகும் கேள்வியோடு ஏன் இந்த ஆண்டு இல்லாமல் போகிறது? இவ்வளவு சிறப்பையும் தந்திருக்கிறாய், விழுதறிந்து வாழ்ந்திருக்கிறாய், எல்லா சிறப்பையும் வைத்திருக்கிறாய், ஆனால் ஏன் நீ இறுதியில் இல்லாது போகிறாய் என்ற ஒரு கவலையை இயக்கத்தை எங்கள் வாழ்வு முன்போலத்தான் உதிர்ந்து போய்விடுமோ? ஆகவே ஏற்றங்கள் இறக்கங்கள் எல்லாமே எண்ணற்ற கணக்காக ஏற்றத்தை நாங்கள் போட்டுத்தான் வேணும், உறக்கங்களையும் நாங்கள் வாழ்த்துத்தான் வேணும். ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஆண்டு ஏற்ற இறக்கங்களை கொண்டு சென்று போகிறது. எல்லாவற்றையும் சிறப்பாக தந்தாலும் நீ போய் விடுகிறாய் என்ற ஒரு கவலை வந்திருக்கிறது. ஆகவே வென்று உயர்ந்த ஆண்டு நீ விழுதறிந்துதான் செல்லுகிறாய். உன்னுடைய விழுதுகளை இந்த பூமியில் விட்டுத்தான் செல்லுகிறாய். ஆகவே ஒரு சிறப்பான கவிதையாக அர்த்தம் பொதிந்ததா எப்படி ஆண்டு எங்களை விட்டு போகிறதோ அது போல இந்த உயிர்களும் இந்த பூமியில உடலை விட்டு போகத்தான் போறது. ஆகவே இது மனிதருக்கும் இந்த ஆண்டுகள் இந்த விடயங்களுக்கும் தொடர்புகள் இருக்கிறது. அது போலத்தான் இது ஒப்புவமையை தந்து சிறப்பாக தன் கவிதை நிறைத்திருக்கிறார் வசந்தா எழுதிசிருக்கிறார். அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லோருமே இந்த ஆண்டு போறது என்ற ஒரு கவலையோடு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் பல நினைவுகளை மத்தியிலே பதித்துத்தான் இந்த ஆண்டு விடைபெறும். 2024 இனி ஒரு சிறப்பு ஆண்டு 2000 கட்ட ஓடும். பட்ட ஓடும். இந்த மாதிரி ஓடுது. வேற வேகம் கூடுதலையும் குறைவதாக இல்லை, உண்மைதான். சரியான இது. சரி, நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் வாங்க. உங்கள் வரிகள் உங்கள் வார்த்தைகளே தாருங்க. தொடர்ந்து குடும்பம் கோலியத்துக்குள் இணைந்து செல்லலாம். பல கவிஞர்களை காணும். சரி, அடுத்த கிழமை பதிஞ்சிருக்கிறீங்களா? நீயே எல்லாமுமாய் நீங்கள் உங்கள் குரல்ல தருவீங்க தானே? இல்ல, முடியாது, நீங்கள் தாருங்களா. சரி சரி ஆக்கி. நீயே எல்லாமுமாய் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் 373வது கவி வரிகளாக பிறக்கிறது. நீயே எல்லாமுமாய் சிந்தையில் நிறைந்து விந்தையாய் நிகழ்ந்து எந்தனில் உறைந்து கலந்து நிறைந்தாய். சிந்தையில் நிறைந்து விந்தையில் நிகழ்ந்து எந்தனில் உறைந்து கலந்து நிறைந்தாய். இருள் நீக்கி ஒளியேற்றி உன்னையே ஈந்திட்ட மெழுகாய். இருள் நீக்கி ஒளியேற்றி உன்னையே ஈந்திட்ட மெழுகாய். தேய்ந்தாலும் கரைந்தாலும் மனம் மாறா சந்தனமாய். தேய்ந்தாலும் கரைந்தாலும் மனம் மாறா சந்தனமாய். எல்லையில்லா கடல் பரப்பில் தொல்லையின்றி பயணிக்க இருளகற்றி மருள் போக்கும் கலங்கரை விளக்காய். எல்லையில்லா கடல் பரப்பில் தொல்லையின்றி பயணிக்க இருளகற்றி மருள் போக்கும் கலங்கரை விளக்காய். சொந்த பந்தமென்று கூடியே வாழ்ந்த மாந்தர் மட்டும் சொந்த பந்தமென்று கூடியே வாழ்ந்த மாந்தர் மட்டும் இன்பமெல்லாம் கொள்ளை கொண்டு எங்கோ தொலைந்து விட்டார். இன்பமெல்லாம் கொள்ளை கொண்டு எங்கோ தொலைந்து விட்டார். சரி, நீயே எல்லாமுமாய் என்னென்ன பக்கங்கள் சிந்தையிலே நிறைந்து நின்று விந்தைகளாய் நிகழ்ந்து எந்தனில் உறைந்து என்னிலே நீ உறைந்திருக்கிறாய்.
எல்லாவற்றிலும் கலந்து நிறைவாகி இருக்கிறாய். எனக்கு இருளை நீக்கி ஒளியேற்றி இருக்கிறாய். உன்னை இந்த ஒரு மெழுகுதிரியப்படி இருளை நீக்கி ஒளியேற்றுமோ அதுபோல தன்னை அர்ப்பணித்து உங்களுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறாய். தேய்ந்தாலும் கரைந்தாலும் அது சந்தனம் தான் வாசத்தில் இருந்து குறைவராது. தேய்ந்தாலும் கரைந்தாலும் அதனுடைய வாசனை விட்டு போகாது. அப்படியான ஒரு சந்தனமாக இருக்கிறது. எல்லை இல்லா கடற்பரப்பில் நாங்கள் பயணிக்க வேணும் என்றால் எங்களுக்கு கலங்கரை விளக்கம் வேணும், திசைகள் பார்க்க வேணும், இருளை அகற்றி பயத்தை எல்லாம் போக்குகின்ற ஒரு கலங்கரை விளக்கமாய் சொந்த வந்தம் என்று கூடிய வாழ்ந்த மாந்தர் மட்டும் கொள்ளையை கொண்டு போய்விட்டினம் தொலைத்து விட்டார்கள். அப்ப இதுவரை சொன்னது என்ன? எனக்கு நீங்க 3 பந்தியிலே சொன்னது விடியம் என்ன? கடைசியாக சொந்த வந்தம் எங்களை இன்பத்தை உள்ள கொண்டு போய்விட்டார்கள். எங்கேயோ போயிட்டார். அந்த சந்தனங்களும் மெழுகுதிரி சந்தனம் கலங்கர விளக்கணும் அது இது இடத்துலாம் இருக்குது. இப்பயுமே அது நல்லதையும் செய்து அந்த மனுஷர்கள் மட்டும் எல்லாத்தையும் எடுத்து இவையெல்லாம் தங்களை எங்களுக்கு ஈந்து விட மனிதர்கள் மட்டும் எங்களிடம் இருந்து தங்களுக்கு இதைக்கு வேணுமோ அதை எடுத்துக்கொண்டு போகிறார்களா? எனக்கு யோசிச்சு எழுதி திடீர்னு எழுதுன்னு கடைசி வெளியே இன்னும் கொஞ்சம் எழுதிக்கலாம் நேரம் போயிட்டு நீங்க. சரி நான் என்னன்னா அந்த 3 பந்திக்கும் இவருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்ப அது எதை கொண்டு வந்தது, இந்த பந்தி எதை கொண்டு வந்தது இருக்கு. தெரிஞ்சாலும் கிடைஞ்சாலும் நாங்க புதுசா எடுக்கிறது இருக்குது. மனுஷன் மட்டும் அந்த குணத்தை மனதை மாற்றி அதுதான் உயிரற்ற விடயங்க உயிர் இல்லாதவர்கள் எல்லாமே நமக்காக தம்மை அர்ப்பணித்து செயல்படுகிற போது உயிர் போல் இருப்பவர்கள் தாங்கள் இதை எடுத்துக் கொண்டு விடலாம் நம்மிடம் இருந்து என்பதை தான் சுயநலமான சிந்தனை எல்லாமே எங்களுக்கு எல்லாத்தையும் தந்து போகும். ஒவ்வொரு பொருளுமே நீங்க சொன்ன போல சந்தனம் சரி, கலங்கரை விளக்கம் சரி, எல்லாமே நமக்காக தம்மை அர்ப்பணிப்போடுதான் செயல்படும். சொந்த வந்தம் அங்கேயும் ஆதிப்பை ஏற்படுத்தி இருக்கிற போது அந்த கூடிய வாழ்ந்த மாந்தர் மட்டும் இன்பம் எல்லாம் கொள்ளை கொண்டு எங்கோ தொலைத்து ஒருவர் சொல்லியிருந்தார், கடன் வாங்கும் போது 1000 எப்படி இருக்கிறீங்க சுகமா இருக்கிறீங்களா 1000 தருவார்களா. பிறகு கடன் கொடுத்தவர் என்ன செய்வார், அவரை எடுத்து 1000 சுகம் கேட்டு இருக்கிறீங்களான்னு மனமும் குணமும் இருந்ததுன்னு சொன்னா எல்லாத்தையும் மனம் குணம் மனம் எல்லாம் இருந்ததுன்னு சொன்னா வீட்டுல வந்து வைக்கிற மாதிரி எல்லாம் வந்து அனுபவிப்பாங்க. இல்ல நடக்கிறது இருக்கும் வரை உறிஞ்சி கொண்டு எதுவே எடுக்க முடியும். உலகத்துல சுயநல தருவார் எதுவுமே கிடையாது. அது போக இன்னும் கூடிய சுயநலமாகத்தான் கஷ்டங்கள் வந்தாலுமே மனுஷர் வந்து அந்த தீய குணத்துல இப்பயுமே கொஞ்சம் பின்தங்கித்தான் நினைக்கிறாங்க. கொடுக்கணும்ன்றதுல இருந்து நினைப்பு வந்தா என்னத்துக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஒரு முரட்டு குணம் ஒன்று இருக்குது அவங்களுக்கு. என்ன அதுக்கு அந்த மனம் வராது, அவங்க வருகிறது இல்லை இப்பயும். அது 2 வகை காரணம் இருக்கு. வாங்குறவர்களுக்கு நிறைவில்லை என்ற போது கொடுக்கிறவர்களுக்கும் அது கஷ்டத்தை தான் கொடுக்கும். அவர்களுடைய அந்த ஒப்புவமை பொருள்கள்ல இருந்து மனிதர்களை இப்படி வித்தியாசப்படுத்தி தந்திருக்கிறீர்கள். சரி, உடன் மலர்ந்த கவிதை ஆனாலும் உணர்வுகளோடு சீண்டிக் கொண்டது. வணக்கம். கவிதை கேட்டவர்களோடு தட்டு கொடுத்தாங்கோ. யாராவது தட்டி கொடுக்கிற இருப்பவர்கள் இணைந்து கொள்ளலாம். வணக்கம் சிவதர்சினி. வணக்கம். வாருங்கள். நான் இடையில் தான் கேட்டேன். நான் நேவி சக்கா முழுதும் கேட்டிருப்பார். அவர் சொல்லட்டும். என்னுடைய கவிதைகளும் சிறப்பாகவே இருந்தது. புத்தாண்டு இந்த மாசத்து மாரடி மாசத்தை நாங்க விடை கொடுக்கிற மாதமாக புத்தாண்டு அடுத்த கவிதை புத்தாண்டு கவிதையாத்தான் வரும். அது மாறுகடி அந்த சிறப்பாக இருந்தது. எல்லா கவிதையும் சுனாமியை பற்றி 20ஆம் வருடம் அதுகளை பற்றியும் எல்லாரும் எழுதியிருந்தார்கள். மிகவும் அழகு, சிறப்பு. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் சிவதர்சினி. வணக்கம் வாணி. நானும் சில கவிதைகள் கேட்டிருந்தேன். உண்மையிலேயே சிறப்பான கவிதைகள். கொஞ்சம் குறைவாகத்தான் கவிதைகள் வந்திருந்த போல் இருந்தது. ஆனாலும் மார்கழியையும் அந்த புத்தாண்டையும் நினைத்து எழுதியிருக்கிறார்கள் என்பது தெரிந்தது. அது உண்மையும் தானே.
இந்த வருடத்தின் நிறைவு மாதத்தை நிறைத்து வைக்க ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும், அதே நேரம் அடுத்த ஆண்டை எதிர்பார்க்கிற ஒரு மகிழ்வும் இருக்கும். அவை அப்படியான கவிதைகள் எல்லாம் வந்திருந்தது. சிறப்பு, அனைவருக்கும் உண்மையிலேயே சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களோட கவியும் சிறப்பாக இருந்தது. ஏதோ அஞ்சுகம் என்று ஒரு இடத்துல உங்களோட கவி வந்திருந்தது. அந்த அது நீங்களும் அநேகமாக அந்த புதிய வருடத்தை எதிர்பார்த்து தான் எழுதி இருக்கிறீர்கள். ஒன்றிலிருந்து ஒன்று. ஆமா, ஒன்றிலிருந்து ஒன்று. ஆமா, அது இந்த தொடர்போடுதான் மார்கழி போகிறது, தை பிறக்கிறது மற்றும் சுனாமியின் நினைவுகளை மூவர் கொண்டாடும். ஆமாம், இந்த மாதம் சுனாமி இன்றைய நாள் 26. ஆமா, 20 வருடம் 2004ஆம் ஆண்டு நான் சென்றிருந்த போது அந்த வேற சுனாமி வந்தது ஞாபகம் இப்போ. அதையும் கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். ஆமா, எழுதிய அத்தனை கவிஞர்களுக்கும் முத்தான நல்வாழ்த்துக்களை. முடிவில் ஒன்றுடன் இருந்து ஒன்றுதான் அந்த வாழ்க்கையில ஆரம்பிக்கிறது சிவதர்சினி. அந்த கடந்து வந்த பாதையையும் கிடைக்க முடியாத சுகத்தையும் அழகான சிந்தனையாக தந்திருக்கிறீர்கள். ஆகவே புதிய ஆண்டின் புதுமை அது தஞ்சங்கோரி நாங்கள் இங்கே நின்றாலும் அஞ்சுகம் போல கிளி போல நாங்கள் தத்தி திரிய வேணும் என்றால் எங்களுக்கு நல்ல காத்திரமான இந்த நாடுகள்ல தங்கக்கூடிய உரிமைகளும் கிடைக்க வேணும். பலருக்கு அந்த உரிமை கிடைக்காததனால் இப்பொழுது அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிற சம்பவங்களும் இருக்கிறது. ஆகவே காத்திருப்பும் கால சுழற்சியும் ஆதாரமான ஒரு விதிக்கின்ற இதுக்கு முடிவு என்று அழகாக பிடிச்சிருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எழுதிய அத்தனை கவிஞருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வணக்கம் மணி. வணக்கம் சிவதர்சினி. நானும் ஆரம்பத்தில் கேட்டேன், பிறகு கேட்க முடியாமல் போய்விட்டது. அனைவருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணி, உங்களுக்கு நன்றிகள். மற்றும் எழுதிய அனைவருக்குமே வாழ்த்துக்கள். நான் அந்த சில கவிதைகள் வாசித்தேன், சுனாமியின் கவிதை அதெல்லாம் அது கேட்டிருந்தேன். ரஜினி என்ற முதல் 2-3 கவிதை மட்டும்தான் கேட்க முடிஞ்சது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு அந்த கதையை கேட்டு அனைவருக்கும் வணக்கம். வாணி, இந்த முறை பொது தலைப்பு கவிதை, ஆனா அது வேற இல்லை. போன முறை தான் விருப்பு தலைப்பு. சிவதர்சினி போன முறை பொது தலைப்பு தான் இன்றைக்கு. ஆனால் பொதுவாக அதிபர் விட்டு இருப்பார். ஏனென்றா மார்கழியை கடைசி இறுதி கடமை நேரம் வாழி எழுதுவீர்கள், மார்கழியம் எழுதும் இதுக்காக. ஒரு குழப்பத்துல நானும் இரவு ஒரு நானும் பார்த்தேன், இரவு கவிதைகளை காணவில்லை. இப்ப தலைப்பு வந்துட்டு பார்த்தேன். வெறும் வாரம் பொது தலைப்பாக இருக்கும் தலைப்பு. மற்றது வாணி, அந்த பிள்ளைய தனியா எடுத்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தவ. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல் தான் பேபி 81 பேரை வைக்கிறது. பேரும் தெரியாது. அது நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் கேட்கும். ஏதோ ஒன்று நாளைக்கு ஒரு பாட்டில ஹாஸ்பிட்டல்ல நிறைய டீடைல் தெரிய மாட்டேங்குது. சில முறையில அந்த எங்க நடந்தது இது சுனாமிக்கு போது நடந்தது. இங்க நடந்து தெரியாது. இது கூட காலமாச்சு. கேள்விப்பட்டிருக்கேன் அந்த குழந்தை இந்த கதை. அது பலர் உரிமை கோரினவே அந்த குழந்தைக்கு சுனாமி காலத்தில். அப்ப அதுக்கு பிறகுதான் 9 பேர் வந்து கேட்கான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றும் செய்யலாமல் கோர்ட்டுக்கு போச்சு, நீதிமன்றத்துக்கு போச்சு. அப்பதான் நீதிமன்றம் மரபணு சோதனை செய்து அதுக்கு பிறகு உண்மையான பெற்றோரை கண்டுபிடிச்சு, ஏன்டா அவையும் அடிபாட்டு போனாக்கள் தான் அவை கண்டுபிடிச்சு தண்டது. அதுக்கு பிறகுதான் அவைதான் அபிலாஷ் 2 பேரை வச்சவை. இவைய அமெரிக்கா கூட ஒருக்கா தன்னை நாட்டுக்கு கூப்பிட்டு திருப்பி அனுப்பினது. அப்படி அந்த இதுதான். அப்பதான் அவனுக்கு 20 வயசு. சுனாமியில் அவருக்கு ஒரு வரலாற்று பேர் இருக்கு. அப்படி எத்தனையோ பிள்ளைகள் நடந்திருக்கும். ஆனா இவருடையது உரிமை கோரினபடியா கொஞ்சம் இதா வந்துட்டு அவ்வளவுதான். இந்தோனேசியாவில வேற நாடுகள்ல இப்படி எத்தனையோ நடந்திருக்கு. அது
எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு எங்கட இதுகளில் வரைக்கான தெரிய வரும். அதுதான் அந்த இது, வேற ஒன்றும் இல்லை. சரி, நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. கேட்டுக்கொண்டிருந்தமைக்கு நன்றி, ஓடி வந்து பதில் தந்தமைக்கு நன்றி. சிறப்பாக நன்றி நன்றி வாணிமோகன். எல்லோருக்குமே நன்றி. கவிதை நேரத்தோடு இணைந்தவர்கள், கவிதைகளை படித்து கொடுத்தவர்கள் அனைவருக்குமே நன்றி கூறி, வாணிமோனுடைய பணிக்கு நன்றி கூறி அடுத்த நிகழ்வை வரவேற்று வாழ்த்துகிறேன். நீங்கள் ஒரு தலைப்பை அதிபருக்கு கொடுத்து விடுங்க. நாங்கள் இப்ப புதிய ஆண்டு பிறக்கிறது தானே, அது சார்ந்த ஒரு தலைப்பை போட்டு விடுவோம். பிரதர்ஷினி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பாக உங்களோட பணியை செய்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நான் வருகின்றது கவிதை நேரம். இன்றைய நாள் தொகுப்போடு சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். கவிதைகள் விடுபட்டவர்கள் அடுத்த கிழமை சந்தித்துக் கொள்வோம் கவிதைகளுடன். நன்றி, வணக்கம்.